சின்ன குறிப்பிடம். திருமறைச் சுவடி. இயேசுவை அறிந்தால் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாயிருக்கும். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் விண்ணரசு இத்தகையோருக்கே உரியது என்றார். இது குழந்தைகளை பெரிதும் நேசிக்கும் இயேசுவின் அழைப்பு. உங்கள் பிள்ளைகள் தேவ வசனத்தில் வளர வேண்டும் என்பதற்கான தூண்டுகோல் இந்த வீடியோ. இது குழந்தைகளுக்கான ஒரு ஸ்பெஷல் பதிவு. இதில் பிள்ளைகள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான கிறிஸ்துவ ஜெபங்கள், இறை இயேசு, தந்தை கடவுள், அன்னை மரியாள், திருச்சபை, நித்திய வாழ்வு பற்றிய உண்மைகள் எளிய முறையில் உள்ளன. நீதிமொழிகள் 22:6 கூறுகிறது, நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு, முதுமையில் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் என்பதாய். ஆம் பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் உலக அறிவோடு மட்டுமல்ல, நித்திய வாழ்விற்கான ஞானத்தோடும் வளர வேண்டும். அதை கவனிப்பது உங்கள் கடமை. அதற்காகவே இந்த பதிவு போடப்பட்டுள்ளது. உங்கள் குழந்தைகளோடு இணைந்து இந்த வீடியோவை தினமும் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளின் ஆத்தும வளர்ச்சிக்கு இது ஓர் உறுதுணையாக இருக்கும். இயேசுவை அறியும் பிள்ளையின் வாழ்க்கை படிப்பில், ஒழுக்கத்தில், உடல் நலத்தில் ஆசீர்வாதமாயிருக்கும். அடிப்படை ஜெபங்கள். சிலுவை அடையாளம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மூவொரு இறைவன் புகழ். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். கடவுளின் 6 சிறப்பான பண்புகள். கடவுள் தாமாகவே இருக்கிறார். தொடக்கமும் முடிவும் இல்லாமல் இருக்கிறார். உடலும் உருவமும் இல்லாமல் இருக்கிறார். அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாய் இருக்கிறார். எங்கும் நிறைந்து இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் முழு முதல் காரணமாய் இருக்கிறார். இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். மங்கள வார்த்தை மன்றாட்டு. அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமேன். 10 கட்டளைகள். நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர். எம்மை தவிர
வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய்ச்சான்று சொல்லாதே, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. திருச்சபையின் ஒழுங்குமுறைகள். ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திருநாட்களிலும் திருப்பலியில் முழுமையாய் பங்கேற்க வேண்டும். இந்நாட்களின் புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும். ஆண்டிற்கு ஒரு முறையாவது தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கேற்க வேண்டும். பாஸ்கா காலத்தில் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும். திருச்சபை குறிப்பிட்டுள்ள நாட்களில் இறைச்சி உண்ணாதிருக்க வேண்டும். நோன்பு நாட்களில் ஒருவேளை மட்டும் முழு உணவு உண்ணலாம். குறைந்த வயதிலும் திருமண தடை உள்ள உறவினரோடும் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும். திருச்சபையின் தேவைகளை நிறைவேற்ற நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். மனத்துயர் மன்றாட்டு. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மனம் வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். மூவேளை மன்றாட்டு. ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூது உரைத்தார். மரியா தூய ஆவியாரால் கருவுற்றார். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணக அரசியே, மனம் களிகூரும். அல்லேலூயா. ஏனெனில் இறைவனை கருத்தாங்கும் பேறு பெற்றீர். அல்லேலூயா. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. எங்களுக்காக இறைவனை மன்றாடும். அல்லேலூயா. கன்னி மரியே, அகமகிழ்ந்து பூரிப்பு அடைவீர். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் உண்மையாகவே உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலால் உலகம் மகிழ திருவுளம் கொண்டீரே. அவருடைய அன்னையாகிய கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் நிலைவாழ்வின் பெருமகிழ்வில் பங்கு பெற அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நம்பிக்கை மன்றாட்டு. என் இறைவா, உமது திருச்சபை நம்பி போதிக்கிற உண்மைகளை எல்லாம் நீரே அறிவித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆமேன். எதிர்நோக்கு மன்றாட்டு. என் இறைவா, நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் வானக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக எதிர்நோக்கி இருக்கின்றேன். ஆமேன். அன்பு மன்றாட்டு. என் இறைவா, நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உம்மை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன். மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல மற்றவரையும் அன்பு செய்கிறேன். ஆமேன். இறை அன்னையை நோக்கி புனித பெர்னார்துவின் மன்றாட்டு. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன். பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன். மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். பிறப்பு நிலை பாவமின்றி கருவுற்ற தூய மரியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம். எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம்முடைய திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பகுதி 1. மனித வாழ்க்கையும் கடவுளும். கேள்வி 1. கடவுளை நாம் எவ்வாறு அடையலாம்? கடவுளை அறிந்து அவரை அன்பு செய்து அவருடைய பிள்ளைகளாகிய எல்லா மனிதரையும் அன்பு செய்து வாழ்ந்தால் நாம் கடவுளை அடையலாம். கேள்வி 2. கடவுளை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ள முடியும்? கடவுள் தாம் படைத்த பொருள்கள் வழியாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அவற்றை பார்த்து படைத்தவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். சிறப்பாக இறை வெளிப்பாடு வழியாகவும் அவரை அறிந்து கொள்ளலாம். கேள்வி 3. கடவுளை நாம் ஏன் அன்பு செய்ய வேண்டும்? கடவுள் நம்மை படைத்து காத்து வரும் தந்தை. நாம் அவருடைய பிள்ளைகள். ஆகவே நாம் அவரை அன்பு செய்ய வேண்டும். கேள்வி 4. கடவுளை நாம் எவ்வாறு அன்பு செய்ய முடியும்? கடவுளின் விருப்பப்படி வாழ்வதன் வழியாக நாம் அவரை அன்பு செய்ய முடியும். கேள்வி 5. கடவுள் நம்மிடம் விரும்புவது என்ன? தாம் அளித்த கட்டளைகளுக்கும் நம் மனச்சான்றுக்கும் ஏற்ப நாம் வாழ வேண்டும் என கடவுள் விரும்புகிறார். கேள்வி 6. எல்லா மனிதரையும் நாம் ஏன் அன்பு செய்ய வேண்டும்? நாம் அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். இதனால் நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். ஆகவே நாம் எல்லா மனிதரையும் அன்பு செய்ய வேண்டும். கேள்வி 7. நாம் மற்றவர்களை எவ்வாறு அன்பு செய்ய வேண்டும்? நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை அன்பு செய்தது போல நாமும் மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும். பகுதி 2. மீட்புக்கு தயாரிப்பு. கேள்வி 8. அனைத்தையும் படைத்தவர் யார்? கடவுள். கேள்வி 9. கடவுளின் மிகச்சிறந்த படைப்புகள் எவை? உடல் இல்லாத வானதூதரும் உடலும் ஆன்மாவும் கொண்ட மனிதரும் ஆவார். கேள்வி 10. வானதூதர் என்பவர் யார்? கடவுளை ஏற்று அவருக்கு பணி செய்து அவரது பெருமகிழ்வில் பங்கு பெறுபவர்களே வானதூதர் ஆவர். கேள்வி 11. அழுகையை பற்றி நாம் அறிவது என்ன? கடவுளை ஏற்க மறுத்து நரகத்திற்கு சென்றவர்களே அழுகையாவர். கேள்வி 12. கடவுள் உலகை எதற்காக படைத்தார்? கடவுள் தம்முடைய அன்பையும் ஞானத்தையும் வல்லமையையும் வெளிப்படுத்த உலகை படைத்தார். மனிதருக்கு பயன்படும் வகையில் அதனை படைத்தார். கேள்வி 13. கடவுள் மனிதரை எவ்வாறு படைத்தார்? கடவுள் மனிதரை தம் உருவிலும் சாயலிலும் படைத்தார். கேள்வி 14. கடவுள் மனிதரை எதற்காக படைத்தார்? தம்மை அறிந்து அன்பு செய்து தமக்கு பணிபுரிந்து
தம்முடைய பெருமகிழ்வில் பங்கு கொள்ள கடவுள் மனிதரை படைத்தார். கேள்வி 15. பெருமகிழ்வில் பங்கு கொள்ள கடவுள் மனிதருக்கு அளித்த கொடை என்ன? மனிதரை தம்முடைய பிள்ளைகள் என்னும் நிலைக்கு உயர்த்தி தம்மை அப்பா என அழைக்கும் உரிமையை அளித்தார். இதுவே கடவுள் மனிதருக்கு அளித்த கொடையாகும். இதை அருள்நிலை என்றும் அழைக்கிறோம். கேள்வி 16. மனிதர் இந்நிலையை எவ்வாறு இழந்தனர்? அலகையை நம்பி கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்ததால் மனிதர் அருள்நிலையை இழந்தனர். கேள்வி 17. முதல் பெற்றோரின் பாவத்தினால் மனிதர் பெற்ற தண்டனை யாது? கடவுளின் பிள்ளைகள் என்ற நிலையை இழந்தனர். கடவுள் கொடுத்த அருள் நிலையை இழந்தனர். பாவ நாட்டம், துன்பம், சாவு முதலில் இன்னல்களுக்கும் நரக தண்டனைக்கும் உள்ளாயினர். கேள்வி 18. பாவ நிலையிலேயே கடவுள் மனிதரை விட்டுவிட்டாரா? இல்லை. மனிதரை பாவ நிலையிலிருந்து விடுவிக்க ஒரு மீட்பரை அனுப்புவதாக கடவுள் வாக்களித்தார். பகுதி 3. இயேசு கிறிஸ்து உலக மீட்பர். கேள்வி 19. கடவுள் வாக்களித்த மீட்பர் யார்? இயேசு கிறிஸ்து. கேள்வி 20. இயேசு கிறிஸ்து என்னும் பெயருக்கு பொருள் என்ன? இயேசு என்பதற்கு மீட்பர் என்றும் கிறிஸ்து என்பதற்கு அருள் பொழிவு பெற்றவர் என்றும் பொருளாகும். கேள்வி 21. இயேசு எந்த நாட்டில் பிறந்தார்? பாலஸ்தீன் என்னும் இஸ்ரேல் நாட்டில் பிறந்தார். கேள்வி 22. இயேசு எந்த ஊரில் பிறந்தார்? பெத்லகேம் என்னும் ஊரில் பிறந்தார். கேள்வி 23. இயேசுவின் தாய் யார்? எப்பொழுதும் கன்னியான தூய மரியா. கேள்வி 24. இயேசு கன்னி மரியாவிடம் எப்படி பிறந்தார்? தூய ஆவியாரின் வல்லமையால் வியத்தகு முறையில் கருவாகி இயேசு மனிதராக பிறந்தார். கேள்வி 25. இயேசுவின் தந்தை யார்? கடவுளே இயேசுவின் தந்தை. புனித யோசேப்பு அவருடைய வளர்ப்பு தந்தை மட்டுமே. கேள்வி 26. இயேசுவின் குழந்தை பருவம் பற்றி நாம் அறிவது என்ன? இயேசு பிறந்த 40ஆம் நாள் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்டார். நாசரேத்தில் வளர்ந்து வந்தார். தம் தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். தம் 12ஆம் வயதில் போதகர் நடுவில் கற்பித்தார். ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். கேள்வி 27. இயேசு திருமுழுக்கு பெற்றாரா? ஆம், தமது 30ஆம் வயதில் திருமுழுக்கு பெற்றார். கேள்வி 28. யாரிடம் திருமுழுக்கு பெற்றார்? திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றார். கேள்வி 29. இயேசு திருமுழுக்கு பெற்றவுடன் என்ன நிகழ்ந்தது? வானம் திறக்க கடவுளின் ஆவியார் புறா வடிவில் இயேசு மீது இறங்கி வந்தார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. இதன் பிறகு இயேசு தமது மீட்பு பணியை வெளிப்படையாக தொடங்கினார். கேள்வி 30. இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் என்ன அறிந்து கொள்கிறோம்? கடவுள் ஒருவரே என்றும் அவர் தந்தை, மகன், தூய ஆவியார் என 3 ஆள்களாய் இருக்கிறார் என்றும் அறிந்து கொள்கிறோம். இந்த உண்மையே மூவொரு கடவுளின் மறைபொருள் என்கிறோம். கேள்வி 31. தந்தை கடவுளா? ஆம், கடவுள்தான். கேள்வி 32. மகன் கடவுளா? ஆம், கடவுள்தான். கேள்வி 33. தூய ஆவியார் கடவுளா? ஆம், கடவுள்தான். கேள்வி 34. இம்மூவரும் 3 கடவுளா? ஒரே கடவுளா? ஒரே கடவுள். கேள்வி 35.
எப்படி ஒரே கடவுள்? யாதொரு வேறுபாடும் இன்றி மூவருக்கும் ஒரே அன்புறவு, ஒரே ஞானம், ஒரே திருவுளம், ஒரே வல்லமை, ஒரே கடவுள் தன்மை இருப்பதால் மூவரும் ஒரே கடவுளே. கேள்வி 36. இயேசு தம் மீட்பு பணிக்கு துணையாக யாரை தேர்ந்து கொண்டார்? இயேசு தம் சீடர்களுள் 12 தேர்ந்து கொண்டார். அவர்களை திருத்தூதர் என்று அழைத்தார். கேள்வி 37. கடவுளின் அன்பை பற்றி இயேசு கூறுவது என்ன? கடவுள் நம் அனைவரின் அன்பு தந்தை. நாம் அனைவரும் அவருடைய பிள்ளைகள். அனைத்திற்கும் மேலாக நாம் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். கேள்வி 38. பிறர் அன்பை பற்றி இயேசு கூறுவது என்ன? இயேசு நம்மை அன்பு செய்வது போல நாமும் ஒருவர் ஒருவரை அன்பு செய்ய வேண்டும். பகைவரையும் நாம் அன்பு செய்ய வேண்டும். இயேசு நம்மை மன்னிப்பது போல நாமும் பிறரை மன்னித்து வாழ வேண்டும். கேள்வி 39. தாம் கடவுளின் மகன் என்பதை இயேசு எவ்வாறு வெளிப்படுத்தினார்? தம் அரும் அடையாளங்களாலும் போதனையாலும் பாவிகளை மன்னித்ததாலும் சிலுவை சாவையே ஏற்றதாலும் தாம் கடவுளின் மகன் என்பதை இயேசு வெளிப்படுத்தினார். கேள்வி 40. இயேசு செய்த முக்கியமான அரும் அடையாளங்கள் யாவை? தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அப்பம் பலுகச் செய்தார். புயலை அடக்கினார். கடல் மீது நடந்தார். நோய்களை குணப்படுத்தினார். பேய்களை ஓட்டினார். இறந்தவர்களுக்கு உயிர் கொடுத்தார். தாம் இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். கேள்வி 41. ஆகவே இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து உண்மையாகவே கடவுளும் மனிதரும் ஆனவர். பாவத்திலிருந்து நம்மை மீட்பவர். கடவுளுக்கும் மனிதருக்கும் உள்ள உறவில் நிறை வாழ்வுக்காக நமக்கு வழி காட்டுபவர். கேள்வி 42. இயேசு எவ்வாறு நம்மை மீட்டார்? இயேசு தம் விண்ணக தந்தையின் விருப்பத்திற்கு முற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். நம் பாவங்களுக்காக பாடுபட்டு சிலுவையில் இறந்தார். கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இவ்வாறு நமக்கு மீட்பை பெற்றுத் தந்தார். கேள்வி 43. இயேசு நமக்காக அனுபவித்த முக்கியமான பாடுகள் யாவை? யூத தலைவர்களால் எதிர்க்கப்பட்டார். கெத்சமனி தோட்டத்தில் இரத்த வியர்வை சிந்தினார். யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்டார். கல் தூணில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டார். முள்முடி சூட்டப்பட்டார். சிலுவையில் அறையுண்டு வேதனைப்பட்டு அவல சாவுக்கு உள்ளானார். கேள்வி 44. சிலுவை சாவோடு இயேசுவின் வாழ்வு முடிந்துவிட்டதா? இல்லை. இயேசு தாம் முன்னுரைத்தவாறு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த 40ஆம் நாள் விண்ணேற்றம் அடைந்தார். உலக முடிவு வரை எந்நாளும் நம்முடன் இருக்கிறார். கேள்வி 45. உயிர்த்த இயேசு விண்ணேற்றம் அடையும் வரை என்ன செய்தார்? உயிர்த்த இயேசு தம் சீடர்களுக்கு பல முறை தோன்றி அவர்களை நம்பிக்கையில் உறுதிப்படுத்தி வந்தார். கேள்வி 46. இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்றால் என்ன? இயேசு பாடுபட்டு இறந்து உயிர்த்ததையே இயேசு கிறிஸ்துவின் பாஸ்கா என்கிறோம். கேள்வி 47. கிறிஸ்தவருடைய பாஸ்கா என்பது என்ன? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தந்தையிடம் சென்றது போல நாமும் பாவத்தை விட்டெழுந்து அருள் வாழ்வுக்கு கடந்து செல்ல வேண்டும். இதுவே கிறிஸ்தவருடைய பாஸ்கா. கேள்வி 48. இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற 10ஆம் நாள் யாரை அனுப்பினார்? தூய ஆவியாரை அனுப்பினார். கேள்வி 49. இயேசு கிறிஸ்து
இப்பொழுது எங்கே இருக்கிறார்? இறை தந்தையுடன் ஒன்றுபட்டு இயேசு கிறிஸ்து உலகமெங்கும் இருக்கிறார். அருள் சாதன முறையில் சிறப்பாக நற்கருணையில் இருக்கிறார். பகுதி 4. தூய ஆவியார். கேள்வி 50. தூய ஆவியார் யார்? தந்தையோடும் மகனோடும் ஒரே கடவுளாக ஒன்றுபட்டு இருக்கும் 3ஆம் ஆள். கேள்வி 51. தூய ஆவியார் திருச்சபையில் எவ்விதம் செயலாற்றுகிறார்? உடலுக்குள் உயிர் இருப்பது போல் தூய ஆவியார் திருச்சபையில் இருந்து அதனை வழிநடத்துகிறார். அதை புனிதப்படுத்தி வளரச் செய்கிறார். கேள்வி 52. நம் ஒவ்வொருவரிடத்திலும் தூய ஆவியார் என்ன செய்கிறார்? தூய ஆவியார் நம்முள் குடிகொண்டு நம்மை புனிதப்படுத்துகிறார். தந்தையோடும் மகனோடும் நம்மை இணைக்கிறார். இறைவனின் பிள்ளைகளுக்கு உரிய அன்புறவுடன் சுதந்திரத்துடனும் நாம் வாழ நமக்கு ஆற்றல் அளிக்கிறார். கேள்வி 53. தூய ஆவியார் மீது நமக்குள்ள கடமை என்ன? தூய ஆவியாருடைய தூண்டுதல்களுக்கு பணிந்து அவர் மீது அன்பு கொண்டு அவரது வழி நடத்துதலுக்கு ஏற்ப நாம் வாழ வேண்டும். பகுதி 5. திருச்சபை. கேள்வி 54. திருச்சபை என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்ற இறைமக்கள் சமூகமே திருச்சபை ஆகும். கேள்வி 55. திருச்சபையை ஏற்படுத்தியவர் யார்? திருச்சபையை ஏற்படுத்தியவர் இயேசு கிறிஸ்து. கேள்வி 56. திருச்சபைக்கு தலைவர் யார்? இயேசு கிறிஸ்துவே திருச்சபைக்கு தலைவர். கேள்வி 57. இயேசு தமக்கு பின் திருச்சபைக்கு தலைவராக யாரை நியமித்தார்? திருத்தூதர் பேதுருவை நியமித்தார். கேள்வி 58. திருத்தூதர் பேதுருவின் வழித்தோன்றல்கள் யாவர்? திருத்தந்தையர்கள். கேள்வி 59. திருத்தூதர்களின் வழித்தோன்றல்கள் யாவர்? ஆயர்கள். கேள்வி 60. உலகத்தில் திருச்சபை ஆற்றும் பணிகள் யாவை? மீட்பின் நற்செய்தியை அறிவிக்கின்றது, மக்களை புனிதப்படுத்துகின்றது, மக்களை இறை வழியில் நடத்துகின்றது. கேள்வி 61. திருச்சபையின் உறுப்பினர் என்னும் முறையில் நமக்கு உள்ள கடமை என்ன? திருச்சபையின் போதனைப்படி வாழ்வதும் அதன் பணிகளில் முழு ஈடுபாட்டுடன் பங்கேற்பதும் நம் கடமையாகும். பகுதி 6. திருவிவிலியம். கேள்வி 62. திருவிவிலியம் என்றால் என்ன? தூய ஆவியாரின் தூண்டுதலால் எழுதப்பட்ட இறைவார்த்தை அடங்கிய நூல்களின் தொகுப்பே திருவிவிலியம் ஆகும். கேள்வி 63. திருவிவிலியத்தின் இருபெரும் பிரிவுகள் யாவை? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. கேள்வி 64. பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன? பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 46 நூல்கள் உள்ளன. கேள்வி 65. பழைய ஏற்பாடு நமக்கு கூறும் செய்தி என்ன? இஸ்ரவேல் மக்களுக்கும் அவர்கள் வழியாக உலகம் அனைத்திற்கும் கடவுள் தம்மையும் தம் மீட்பு திட்டத்தையும் வெளிப்படுத்தி கிறிஸ்துவின் வருகைக்காக மானிடரை தயார் செய்த வரலாற்றை பழைய ஏற்பாடு நமக்கு கூறுகிறது. கேள்வி 66. புதிய ஏற்பாட்டில் எத்தனை நூல்கள் உள்ளன? புதிய ஏற்பாட்டில் மொத்தம் 27 நூல்கள் உள்ளன. கேள்வி 67. நற்செய்தி நூல்கள் யாவை? நற்செய்தி நூல்கள் 4. மத்தேயு எழுதிய நற்செய்தி, மார்க்கு எழுதிய நற்செய்தி, லூக்கா எழுதிய நற்செய்தி, யோவான் எழுதிய நற்செய்தி. கேள்வி 68. புதிய ஏற்பாடு நமக்கு கூறும் செய்தி என்ன? கிறிஸ்துவின் வாழ்வு, மீட்பு பணி, தொடக்க திருச்சபையின் வரலாறு, கிறிஸ்தவர்களின் வாழ்க்கை முறை ஆகியவற்றை புதிய ஏற்பாடு நமக்கு கூறுகிறது. பகுதி 7. திருவருள் சாதனங்கள். கேள்வி
69. திருவருள் சாதனம் என்றால் என்ன? அருள் வாழ்வை குறித்து காட்டவும் அதனை வழங்கவும் கிறிஸ்து ஏற்படுத்திய நிலையான அடையாளமே திருவருள் சாதனம் ஆகும். கேள்வி 70. திருவருட் சாதனங்கள் எத்தனை? 7. கேள்வி 71. அவை யாவை? திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம். கேள்வி 72. திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் என்ன பெறுகிறோம்? திருவருள் சாதனங்கள் வழியாக நாம் அருள் வாழ்வை பெறுகிறோம். கேள்வி 73. திருமுழுக்கு என்றால் என்ன? பிறப்பு நிலை பாவத்தையும் செயல் வழி பாவத்தையும் போக்கி கிறிஸ்துவோடு நம்மை இணைத்து கடவுளின் பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினர்களாகவும் ஆக்குகின்ற அருள் சாதனமே திருமுழுக்கு ஆகும். கேள்வி 74. உறுதி பூசுதல் என்றால் என்ன? தூய ஆவியாராலும் அவருடைய கொடைகளாலும் நம்மை நிரப்பி திருச்சபையின் பணிகளில் கடமை உணர்வோடு ஈடுபட நமக்கு ஆற்றலை தருகிற அருள் சாதனமே உறுதி பூசுதல் ஆகும். கேள்வி 75. தூய ஆவியார் நமக்கு எவ்வாறு உதவுகிறார்? நம்பிக்கையில் நாம் உறுதியாய் நிலைத்திருக்கவும், கடவுள் மேல் நிறைவான அன்பு கொண்டு வாழவும், கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக வழங்கவும் தம் கொடைகளை வழங்கி நமக்கு உதவுகிறார். கேள்வி 76. தூய ஆவியாரின் கொடைகள் யாவை? ஞானம், மெய்யுணர்வு, அறிவுரை திறன், நுண்மதி, ஆற்றல், இறை பற்று, இறை அச்சம். கேள்வி 77. தூய ஆவியார் விளைவிக்கும் கனிகள் யாவை? அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம், பணிவு, தாராள குணம், நிறை கற்பு. கேள்வி 78. நற்கருணை என்றால் என்ன? அப்பரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கி இருக்கிற அருள் சாதனமே நற்கருணை ஆகும். கேள்வி 79. இயேசு எப்பொழுது நற்கருணையை ஏற்படுத்தினார்? இயேசு தமது இறுதி இரவு உணவின் போது நற்கருணையை ஏற்படுத்தினார். கேள்வி 80. இயேசு எவ்வாறு நற்கருணையை ஏற்படுத்தினார்? தாம் கையளிக்கப்பட்ட இரவில் இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இவ்வாறுதான் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார். கேள்வி 81. திருப்பலியில் இது எவ்வாறு நிறைவேறுகிறது? திருப்பலியில் அப்பம் கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திராட்சை ரசம் அவருடைய திரு இரத்தமாகவும் மாறுகின்றன. கேள்வி 82. இயேசு நற்கருணையை ஏன் ஏற்படுத்தினார்? இறை மக்களின் ஆன்ம உணவாகவும் தம்முடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு இவற்றின் நினைவாகவும் தாம் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் அருள் சாதனமாகவும் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தினார். கேள்வி 83. நற்கருணை வாங்குவோர் எந்த நிலையில் இருக்க வேண்டும்? பாவ நிலையில் இல்லாமல் கடவுளோடும் தம் சகோதர சகோதரிகளோடும் நல்லுறவு நிலைத்திருக்க வேண்டும். கேள்வி 84. திருப்பலியின் இருபெரும் பகுதிகள் யாவை?
இறைவாக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு. கேள்வி 85. திருப்பலியில் பங்கேற்பது எவ்வாறு? வெறும் பார்வையாளர்கள் போல் இராமல் திருப்பலியில் முழுமையாக பங்கேற்க வேண்டும். இறை வார்த்தையை கவனமுடன் கேட்டு திருச்சடங்குகளில் ஒன்றித்து இறை வேண்டுதல்களிலும் பாடல்களிலும் ஆர்வமுடன் ஈடுபட வேண்டும். கேள்வி 86. ஒப்புரவு அருள் சாதனம் என்றால் என்ன? திருமுழுக்கு பெற்ற பின் நாம் செய்யும் பாவங்களை எல்லாம் போக்கி நம்மை கடவுளோடும் பிறரோடும் மீண்டும் இணைக்கிற அருள் சாதனமே ஒப்புரவு ஆகும். கேள்வி 87. ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கு பெறும் முறை யாது? செய்த பாவங்களை நினைவுக்கு கொண்டு வருதல், அவற்றிற்கான மனம் வருந்துதல், இனிமேல் பாவம் செய்வதில்லை என தீர்மானித்தல், குருவிடம் பாவங்களை மறைக்காமல் அறிக்கையிடுதல், பாவ பரிகாரமாகவும் பாவ மன்னிப்பிற்கு நன்றியாகவும் குரு கொடுத்த கட்டளைகளை நிறைவேற்றுதல். கேள்வி 88. நோயில் பூசுதல் என்றால் என்ன? நலம் தரும் மருத்துவராகிய கிறிஸ்துவை சந்திக்க வைத்து நம் பாவங்களையும் அவற்றிற்கு உரிய தண்டனைகளையும் போக்கி நம்மை விண்ணக வாழ்வுக்கு தயாராக்குகிற அருள் சாதனமே நோயில் பூசுதல் ஆகும். கேள்வி 89. குருத்துவம் என்றால் என்ன? திருப்பலி மற்றும் திருவருள் சாதனங்களை நிறைவேற்றவும் நற்செய்தி அறிவிக்கவும் இறை மக்களை வழிநடத்தி உருவாக்கவும் உரிமை அளிக்கிற அருள் சாதனமே குருத்துவம் ஆகும். கேள்வி 90. திருமணம் என்றால் என்ன? ஆணையும் பெண்ணையும் கணவன் மனைவியாக இணைத்து அவர்கள் ஒருவர் ஒருவரை இறுதி வரை அன்பு செய்யவும் தம் பிள்ளைகளை கிறிஸ்துவ நெறியில் வளர்க்கவும் இல்ல திருச்சபையை உருவாக்கவும் இறை அருளை அளிக்கிற அருள் சாதனமே திருமணம் ஆகும். பகுதி 8. கிறிஸ்தவரின் அன்றாட வாழ்க்கை. கேள்வி 91. உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்துவது எவ்வாறு? நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய கிறிஸ்துவ நற்பண்புகளை கடைபிடித்து வாழ்வதன் வழியாக நாம் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை நடத்துகிறோம். கேள்வி 92. நம்பிக்கை என்றால் என்ன? தம்மை நமக்கு வெளிப்படுத்தும் கடவுளின் திட்டத்தை ஏற்று நம்மை அவரிடம் ஒப்படைப்பதே நம்பிக்கை ஆகும். கேள்வி 93. எதிர்நோக்கு என்றால் என்ன? கடவுளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் அவர் நம்மை கைவிடாமல் பாதுகாத்து வழிநடத்தி நிலை வாழ்வில் சேர்ப்பார் என்னும் மன உறுதியே எதிர்நோக்கு ஆகும். கேள்வி 94. அன்பு என்றால் என்ன? அனைத்திற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்யவும் தம்மை போல மற்றவர்களை அன்பு செய்யவும் கடவுள் நமக்கு அளிக்கும் அருளாற்றலே அன்பு ஆகும். கேள்வி 95. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை நடத்த அவர் நமக்கு தந்துள்ள கட்டளைகள் யாவை? 10 கட்டளைகள். முதலாவது கட்டளை, நாமே உன் கடவுளாகிய ஆண்டவர், எம்மை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. இரண்டாவது, உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. மூன்றாவது, ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. நான்காவது, உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. ஐந்தாவது, கொலை செய்யாதே. ஆறாவது, விபச்சாரம் செய்யாதே. ஏழாவது, களவு செய்யாதே. எட்டாவது, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே. ஒன்பதாவது, பிறர் மனைவி மீது ஆசை கொள்ளாதே. பத்தாவது, பிறருக்கு உரியது எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இந்த 10 கட்டளைகளும் 2 கட்டளைகளில் அடங்கும். முதலாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக கடவுளை அன்பு செய்வது. இரண்டாவது, தன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. கேள்வி 96.
திருச்சபையின் ஒழுங்குமுறைகள் யாவை? திருச்சபையின் ஒழுங்குமுறைகள்: முதலாவது, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடன் திரு நாட்களிலும் திருப்பலியில் முழுமையாய் பங்கேற்க வேண்டும். இந்நாட்களின் புனிதத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடுகளை தவிர்க்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டிற்கு ஒரு முறையாவது தகுந்த தயாரிப்புடன் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கேற்க வேண்டும். மூன்றாவது, பாஸ்கா காலத்தில் ஒப்புரவு அருள் சாதனத்தில் பங்கேற்று நற்கருணை உட்கொள்ள வேண்டும். நான்காவது, திருச்சபை குறிப்பிட்டுள்ள நாட்களில் இறைச்சி உண்ணாதிருக்க வேண்டும். நோன்பு நாட்களில் ஒருவேளை மட்டும் முழு உணவு உண்ணலாம். ஐந்தாவது, குறைந்த வயதிலும் திருமண தடை உள்ள உறவினரோடும் திருமணம் செய்யாதிருக்க வேண்டும். ஆறாவது, திருச்சபையின் தேவைகளை நிறைவேற்ற நம்மால் முடிந்த உதவி செய்ய வேண்டும். கேள்வி 97. கடவுளுடைய கட்டளைகளையும் திருச்சபையின் ஒழுங்குமுறைகளையும் நாம் மீறினால் என்ன நேரும்? கடவுளோடும் திருச்சபையோடும் சமுதாயத்தோடும் நாம் கொண்டுள்ள நல்லுறவு பாதிக்கப்படும். இதையே பாவம் என்கிறோம். கேள்வி 98. எத்தனை வகை பாவங்கள் உள்ளன? பிறப்பு நிலை பாவம், செயல் வழி பாவம் என 2 வகை பாவங்கள் உள்ளன. கேள்வி 99. பிறப்பு நிலை பாவம் என்றால் என்ன? முதல் பெற்றோரின் கீழ்ப்படியாமையால் உண்டாகி நம்மோடு பிறக்கிற பாவம். கேள்வி 100. செயல்வழி பாவம் என்றால் என்ன? நன்மை தீமை அறிந்த நிலையில் ஒருவர் முழு மனதுடன் செய்யும் பாவம். கேள்வி 101. செயல்வழி பாவம் எத்தனை வகைப்படும்? சாவான பாவம், அற்ப பாவம் என 2 வகைப்படும். கேள்வி 102. சாவான பாவம் என்றால் என்ன? கடவுளுடைய கட்டளையை முழு அறிவுடனும் முழு விருப்பத்துடனும் மீறி பெரியதொரு தீங்கை செய்து அவரது அன்பை முறித்துக் கொள்வது சாவான பாவம். 103. அற்ப பாவம் என்றால் என்ன? முழுமையான அறிவோ விருப்பமோ இன்றி கடவுளுடைய அன்புக்கு எதிராக செயல்படுவது அற்ப பாவம். இப்பாவத்தை தொடர்ந்து செய்யும் போது அது சாவான பாவத்திற்கு வழிவகுக்கிறது. கேள்வி 104. தலையான பாவங்கள் எத்தனை? 7. கேள்வி 105. அவை யாவை? தற்பெருமை, சீற்றம், காமவெறி, பேராசை, பெருந்தேனி விரும்பல், பொறாமை, சோம்பல். கேள்வி 106. தலையான பாவங்களுக்கு எதிரான நற்பண்புகள் யாவை? தாழ்ச்சி, பொறுமை, கற்பு, தாராள குணம், அளவோடு உண்ணல், பிறர் அன்பு, சுறுசுறுப்பு. கேள்வி 107. அருள்வாழ்வு சார்ந்த 3 நற்பண்புகள் யாவை? நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு. கேள்வி 108. புனிதர்களுக்கு வணக்கம் செலுத்துவது முறையா? முறையே. ஏனெனில் புனிதர்கள் கடவுளோடு நெருங்கிய உறவு கொண்டுள்ளார்கள். நமக்காக கடவுளிடம் பரிந்துரைக்கிறார்கள். கேள்வி 109. புனிதர் வணக்கம் சிலை வழிபாடு ஆகுமா? ஆகாது. கடவுளுக்கு மட்டுமே நாம் வழிபாடு செய்கிறோம். புனிதர்களுக்கு நாம் செலுத்துவது வணக்கம் மட்டுமே. கேள்வி 110. நாம் கடவுளோடு கொண்டுள்ள நட்புறவை வளர்க்க துணை புரிபவை யாவை? இறைவேண்டல், இறைவார்த்தை, திருவருள் சாதனங்கள். கேள்வி 111. இறைவேண்டல் என்றால் என்ன? கடவுளோடு அன்புடன் உரையாடுவதே இறைவேண்டல். அதாவது பிள்ளைகள் தங்கள் தந்தையுடன் நம்பிக்கையுடன் பேசுவது போல் கடவுளுடன் நாம் பேசுவது இறைவேண்டல் ஆகும். கேள்வி 112. இயேசு கற்றுத்தந்த இறைவேண்டல் என்ன? விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். கேள்வி 113. நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ்வது எப்படி? கிறிஸ்துவை நம் முன்மாதிரியாக கொண்டு அவரிடம் விளங்கிய அன்பு, உண்மை, நீதி முதலிய பண்புகளை கடைபிடித்து அவருடைய பணிகளை ஆற்றுவதன் வழியாக நாம் கிறிஸ்துவின் சீடர்களாக வாழ முடியும். கேள்வி 114. கிறிஸ்தவ பெற்றோரின் கடமை என்ன? கணவனும் மனைவியும் ஒருவர் ஒருவரிடம் தன்னலம் அற்ற அன்பும் நேர்மையான பற்றும் கொண்டிருக்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவ வாழ்வில் சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். தங்கள் பிள்ளைகளை நன்னடத்தையிலும் கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் வளர்க்க வேண்டும். கேள்வி 115. பிள்ளைகளின் கடமை என்ன? பிள்ளைகள் இயேசுவை பின்பற்றி தம் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அன்பில் வளர வேண்டும். கேள்வி 116. கிறிஸ்தவ குடும்பங்களின் சாட்சிய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும்? பெற்றோரும் பிள்ளைகளும் இறைவார்த்தை வழியில் வாழ வேண்டும். அருள் சாதன வாழ்வில் அக்கறையும் நம்பிக்கையும் கொண்டு வாழ வேண்டும். திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் சமூக நலனுக்காகவும் தன்னலம் இன்றி உழைக்க வேண்டும். கேள்வி 117. கிறிஸ்தவ வாழ்வுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குவோர் யாவர்? கடவுளின் தாயும் என்றும் கன்னியுமான தூய மரியாவும் மற்ற புனிதர்களும் ஆவர். பகுதி 9. மனிதரின் நிறைவு நிலை. கேள்வி 118. கிறிஸ்தவர் இறப்பை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும்? இறப்பு விண்ணக வாழ்வின் பிறப்பு. ஆகவே இறப்பின் மீது வெற்றி கொண்ட நம் மீட்பராகிய கிறிஸ்துவை முழுமையாக சந்திக்கும் வேளை என்னும் மனநிலையோடு கிறிஸ்தவர் இறப்பை எதிர்கொள்ள வேண்டும். கேள்வி 119. இறப்புக்கு பின் என்ன நடக்கும்? தனி தீர்ப்பு நடக்கும். கேள்வி 120. தனி தீர்ப்பு என்றால் என்ன? ஒவ்வொருவரும் அவரவர் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ப தீர்ப்பிடப்படுவதையே தனி தீர்ப்பு என்கிறோம். கேள்வி 121. தனி தீர்ப்புக்கு பின் என்ன நடக்கும்? எவ்வித பாவமும் இல்லாதவர்கள் விண்ணகம் செல்வார்கள். சாவான பாவம் உள்ளவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள். அற்ப பாவம் உள்ளவர்கள் தூய்மை பெறும் நிலைக்கு செல்வார்கள். கேள்வி 122. நல்லவர்கள் விண்ணகத்தில் அடையும் பேறு என்ன? கடவுளை நேருக்கு நேராக கண்டு முடிவில்லா பெருமகிழ்வில் திளைத்து அவரோடு என்றென்றும் வாழ்வார்கள். கேள்வி 123. பாவிகள் நரகத்தில் படுகிற வேதனை என்ன? கடவுளை ஒருபொழுதும் காணாமல் அவரை பிரிந்து அலகையோடு முடிவில்லா துன்பத்திற்கு உள்ளாவர். கேள்வி 124. தூய்மை பெறும் நிலையில் இருப்பவர்களுக்கு என்ன நடக்கும்? அவர்கள் தங்கள் பாவங்களுக்கு உரிய வேதனைப்பட்டு தூய்மை அடைவார்கள். முற்றிலும் தூய்மை அடைந்த பிறகு விண்ணகம் செல்வார்கள். கேள்வி 125. உலக முடிவில் என்ன நடக்கும்? பொது தீர்ப்பு நடக்கும். கேள்வி 126. பொது தீர்ப்பு என்றால் என்ன? உலக முடிவில் இயேசு கிறிஸ்து மாட்சியோடு மீண்டும் வருவார். இறந்த எல்லோரும் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்ப்பிக்க பெறுவர். இவர்கள் உயிருடன் உள்ளவர்களோடு தீர்ப்புக்கு வருவர். கேள்வி 127. பொது தீர்ப்புக்கு பின் நடப்பது என்ன? நல்லவர்கள் நிலை வாழ்வையும் பாவிகள் நிலையான தண்டனையையும் பெறுவார்கள். பகுதி 10. அன்னை மரியா. கேள்வி 128. அன்னை மரியாவை பற்றி மறை உண்மைகள் யாவை? முதலாவது, தூய மரியா
கடவுளின் தாய். இரண்டாவது, அவர் எப்பொழுதும் கன்னி. மூன்றாவது, அவர் அமல உற்பவி. நான்காவது, அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்பு அடைந்தவர். கேள்வி 129. செபமாலையின் மறை உண்மைகள் யாவை? முதலாவது, மகிழ்வின் மறை உண்மைகள். இரண்டாவது, ஒளியின் மறை உண்மைகள். மூன்றாவது, துயரின் மறை உண்மைகள். நான்காவது, மாட்சியின் மறை உண்மைகள். கேள்வி 130. மகிழ்வின் மறை உண்மைகள் யாவை? முதலாவது, கப்ரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு தூது உரைத்தது. இரண்டாவது, இறை அன்னை எலிசபெத்தை சந்தித்தது. மூன்றாவது, இயேசு பெத்லஹேமில் பிறந்தது. நான்காவது, இயேசு கோவிலில் காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டது. ஐந்தாவது, காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்தது. கேள்வி 131. ஒளியின் மறை உண்மைகள் யாவை? முதலாவது, இயேசு யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்றது. இரண்டாவது, இயேசு கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றியது. மூன்றாவது, இயேசு இறையரசை போதித்தது. நான்காவது, இயேசு தாபோர் மலையில் தோற்றம் மாறியது. ஐந்தாவது, இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியது. கேள்வி 132. துயரின் மறை உண்மைகள் யாவை? முதலாவது, இயேசு இரத்த வியர்வை சிந்தியது. இரண்டாவது, இயேசு கல்தூணில் கட்டுண்டு அடிபட்டது. மூன்றாவது, இயேசு முள்முடி சூட்டப்பட்டது. நான்காவது, இயேசு கல்வாரி மலைக்கு சிலுவை சுமந்து சென்றது. ஐந்தாவது, இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தம் ஆவியை துறந்தது. கேள்வி 133. மாட்சியின் மறை உண்மைகள் யாவை? 1. இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது. இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றது. மூன்றாவது, அன்னை மரியா மீதும் திருத்தூதர்கள் மீதும் தூய ஆவியார் எழுந்தருளி வந்தது. நான்காவது, இறை அன்னை விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஐந்தாவது, இறை அன்னை விண்ணக மண்ணக அரசியாக மணிமுடி சூட்டப்பட்டது.